வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு பதிவை பற்றி பார்க்கலாம். அதாவது இடைவிடாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கான பதிவு இது. அதாவது உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு உங்கள் பாடியை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. எப்படி? அதாவது கட்டிலில் படுத்து தலையினையில் தலையை வச்சு ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது படுத்த உடனே உங்களுக்கு இருக்க அசதியில் ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். பகல் பூரா நீங்கள் இடைவிடாமல் வேலை பார்க்குறப்ப உங்கள் எனர்ஜி பூரா முழுக்க ட்ரெயின் ஆகிருக்கும். அதனால இந்த ரீசார்ஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி 9:30 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அசந்து தூங்குறப்ப கரெக்டாக 7 மணி நேரம் அசந்து தூங்குனீங்கன்னா 4:30 மணிக்கு அலாரம்லாம் தேவையே இல்லை, கரெக்டாக முழிப்பு வரும். அதாவது 4:30 மணிக்கு முழிச்சிட்டிங்கன்னாலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முழிச்சிட்டிங்க. இப்போ நிறைய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறத பற்றி பதிவெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த நேரத்தில் எந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு அன்னைக்கு ஒரு 5 to 7 நல்ல அமைதியான நேரத்தில் நல்ல தியானம், இந்த மாதிரி யோகா, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு நல்ல ஒருநிலைப்படும். நீங்கள் அன்னைக்கு நாளில் என்னென்ன செய்யலாம், யாரை மீட் பண்ணலாம், யார்கிட்ட ஃபோனில் பேசலாம் அப்படின்னு சில திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த பிளானிங் அதை ஒரு 7 மணிக்குள்ளே அழகாக பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்ப ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு அரை மணி நேரம் இறை வழிபாடு, நல்ல ப்ரேயர், இறைவனோட நல்ல மனசை ஒன்றி நல்லா ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே நீங்கள் அன்றைக்கி ஒர்க்கை ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்கள் நல்ல எனர்ஜியோடு அன்னைக்கு நாள் பூரா நல்லா செயல்படுவீங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம நைட்டு சீக்கிரம் படுக்க போகிறது நல்லது. அதாவது ஒரு 9 மணிக்கு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்து இதை கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.